ஆனால் அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இது அரசு நடவடிக்கை எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பையன் இறந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு ஏரியாவில் பெரிய ஒரு மாற்றம், மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு நிகழ்வு புதுசாக நடக்க போகிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. நேற்று உடனடியாக இன்னொரு கார்ப்பரேஷன் ஒரு பில்டிங் ரொம்ப வீக்காக இருந்தது. கார்ப்பரேஷனுடைய ஆளுங்க உடனடியாக அந்த பில்டிங்கை உடச்சி தரமட்டமாக்கியிருக்காங்க. அந்த பக்கம் என்னென்னா நீங்கள் பார்க்கலாம். இதனால் ஏதோ ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஊருக்காரங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வாலிபர் இறந்ததுக்கு அரசாங்க சார்பாக 5 லட்ச ரூபா முடிவு பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாவோட நம்முடைய பகுதி மயிலாப்பூர் எம்எல்ஏ அவங்க சார்பாக ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. மொத்தம் 10 லட்ச ரூபா அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு, அந்த வீட்டில் உறுப்பினர்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அவங்க அரசாங்கத்துடைய வேலை வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அந்த வேலை அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். உடனடியாக இந்த வேலை நடக்கிறது பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இருக்கக்கூடிய எல்லாருடைய சிலாப்பு சன்சைடு எல்லாம் எதெல்லாம் டேமேஜாக இருக்கோ, பலகீனமாக இருக்கோ, எல்லாத்தையும் ஆளுக்களை வச்சு கவர்மெண்ட் மூலமாக அதை உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த வேலையும் விரிவாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் பல பகுதிகள்லேயும் அந்த மாதிரி இருக்குது. அதையும் உடைக்க சொல்லி கேட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ முழுவதுமாக அந்த கணக்கெடுக்கும் பணி ஏதோ ஒட்டியிருக்காங்க, அதில் என்ன மாதிரியான வரக்கூடிய திங்கட்கிழமை கணக்கெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நாளில் முறையில் சீக்கிரமாக முழுமையாக கணக்கு எடுத்துடுவோம், நீங்கள் யாருமே எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, வீட்டுக்கே ஆட்கள் உங்களுக்கு கணக்கெடுத்து உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஒரு வீட்டுக்கு வீடு இருக்குதான், அந்த வீட்டு ஆளுங்களை வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. பூட்டு போட்டு இருந்ததுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், பூட்டு இருக்குது, அவங்க போய் தான் அதுக்கு சிரமப்பட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் முழு அறிவிப்பு ஏரியாவுக்குள்ளே எல்லாருக்குமே செஞ்சாச்சு. 95% எல்லாருமே வீட்டில் திங்கக்கிழமை இருப்பாங்க. கணக்கெடுக்க திங்கக்கிழமை வராங்க. அது விரிவாக நல்லா சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு விரிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி. வேண்டுகோள் நிறைய இருக்குது வேண்டுகோள். அது அரசாங்கம் ஏற்றுக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு வீடு காலி பண்ண சொல்லுவாங்க, எப்படியோ கணக்கு எடுத்துகிட்டு. இது கட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் எங்கே போய் இருப்போம்? நாங்கள் 45 வருஷமாக, எனக்கே 45 வயசு, 45 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ நான் எங்கே போயிருப்பேன்? இவ்வளோ மக்கள் வாடகைக்கு எங்கே போயிருப்பாங்க? இதுக்கு மாற்று வழியாக அவங்க ஒரு தொகையை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு 24,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 24,000 ரூபா வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 3 வருஷமே சொல்லுங்களேன் கட்டி கொடுக்குறது. அந்த 3 வருஷத்துக்கு அந்த 24,000 ரூபா வச்சு நாங்கள் எங்களால் இன்னும் பண்ண முடியாது. மாற்று இடமோ கொடுத்தா சந்தோஷம்தான், ஆனால் அது அரசாங்கம் மேற்கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு மாற்று இடமோ எதாவது கொடுத்து கட்டிட்ட பிறகு இங்கே கொடுத்தாங்கன்னா, ஆனால் எங்களுடைய கோரிக்கைன்னா சீனிவாசபுரத்துலேயே கட்டி கொடுங்க, இதே இடத்துல இடித்து இதே இடத்துல கட்டி கொடுங்க. இருக்கிற வீடை விட கொஞ்சம் பெருசாக கொடுங்க. இப்போ வீடு இருக்கிறது ரொம்ப சின்னது தான், 200-210 ஸ்கொயர் ஃபீட் தான். ஒரு 400-450 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாங்கன்னா சொன்னால் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வீடுகளும் பெருசாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.